இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு, அது எப்படி நினைக்கிறீங்க? அப்போ அவருடைய உழைப்பு தான் சார். இல்ல, அவருடைய உழைப்பு இல்ல, அவருக்கு வியாபாரத்துல அவர்கிட்ட ஒரு குணம் இருக்கு, அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு. அவர் ஒன்றும் ஏமாளி, அவர் நல்லவர், அவ்வளவுதான். நேரம் ஒரு கேள்வி கேட்கிறேன், வியாபாரத்துக்குள்ள உங்க மனைவி வரலாமா கூடாது? இல்ல வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் போகும். வந்தது டிஸ்டர்பன்ஸா இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு சார், கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு சார். ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணாலே ஒரு தீபாவளிக்கு ஒரு 3000 இல்லாம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இப்ப நல்லா கொண்டாடுறா அவனுக்கு ஒரு 3000 கொடுத்தா நல்லா இன்னும் ஒர்க் பண்ணுவான். அவங்களுக்கு எதாவது செய்ய மட்டும் வேணாம், அது வேணாம். நம்ம சந்தோஷமா கொண்டாடுற மாதிரி நம்மளுடைய எம்ப்ளாயி சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு போனஸ் கொடுக்கணும். அது கூட ஏமாளி. அவங்க கண்டினியூவா வருவாங்களான்னு நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சார். வந்து அப்பதான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. எப்படி வருவாங்க? லாபம் நியாயமா இருக்கா? லாபம் நியாயமா தான் சார். நியாயமா கிடைக்குது. ஒரு 9 மணிக்கு மேல ஆச்சு, ஒரு லஞ்ச் வாங்கி கொடுக்கலாம்னா வேணாம், செலவாயிடும். அவன் சாப்பிட்டானா இன்னும் 1 hour எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவான். எக்ஸ்ட்ரா செலவு நான் எடுத்துப்பேன். என்ன எக்ஸ்ட்ரா செலவு சார்? அவங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது எல்லாம் ஒன்னாயிடுவானுங்க, அந்த வேலையை விட்டு நிக்க மாட்டானுங்க சார். நம்மளுக்கு அந்த ஒர்க் நல்லா போயிட்டே இருக்கும். பட் செலவாகுதுன்னா அவன் வாயில இருந்து அந்த ஒரே அடிக்கடி வரும் சார். அடிக்கடி செலவு பண்றதுன்னா சாப்பாடு போய் அடிக்கடி டெய்லி தானே சார் சாப்பிடுறோம். லேட் ஆச்சுன்னா நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் சார். அடிமட்டத்திலே வந்த ஆளு அவர் வந்து என் கடையில் ஒரு பொருள் கேட்கும் போது நான் அவருக்கு வந்து 10 ரூபா கம்மியா கொடுத்துட்டேன்னு வச்சுங்க. ஏன் கொடுத்தாங்கலாம் இருக்கும்போது நகை வித்து எங்களை படிக்க வச்சாங்க, அவரோட புள்ள. இல்ல அது வந்து அப்ப இப்பெல்லாம் ரேட் ஏறி போச்சு, நீங்க இந்த ரேட் போடுங்க. ஒரு காசு ரொம்ப பெருசா சொல்லும் போது பயந்துருவாங்க கஷ்டம். அதே வேலையை கம்மி பண்ணி சொல்லும் போது இவங்க சொல்ற 3 பேருக்கு செஞ்சாங்கன்னா நான் 10 பேருக்கு செய்வேன். நம்பர் ஆஃப் சேல்ஸ் கூட்டி சேல்ஸ் கூட்டி இதுதான் பிசினஸ் டெவலப்மெண்ட். ரொம்ப லாபம் வச்சு காசு வாங்குறப்ப எப்படி இருக்கும்? இல்ல சார், நான் பண்ணவே மாட்டேன். அது ரொம்ப மனசு உறுத்தலாவே இருக்கும். போனமா தூக்கம் வரணும்னா அந்த மாதிரி ஒரு நிம்மதியான பிசினஸ் பண்ணலாம். அவர் கஷ்டப்படும் போது எனக்கு வந்து நான் ப்ராஃபிட் வந்து லாஸ்ல செய்யல சார், லாபத்துல தான் நட்டப்படுறோம். லாபத்துல ஒரு பங்கு கொடுக்குறோம். அவர் பொருள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொன்னாதான் அடுத்து திரும்ப நம்மள்ட்ட வருவாங்க. அதை வித்துட்டு போறதுக்கு எனக்கு தெரியும். ஆனா அப்படி பண்ண மாட்டேன்.